ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பரோட்டாவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு பிளைன் வெஜிடேரியன் சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடேரியன் சால்னா நான்வெஜ்க்கு ஈக்குவலண்ட்டான டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ரொம்பவே சிம்பிள், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த எம்டி சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த ரெசிபி லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். எம்டி சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன பீஸ் பட்டை 2, ஒரு கிராம்பு, ஒரு இன்ச்சு பீஸ் இஞ்சி, ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வரும். தேங்காய் நிறையா சேர்க்குறப்ப தான் குழம்பு நல்லா கெட்டியாக நிறையா வரும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. உடச்ச கடலை சேர்க்குறப்ப குழம்பு நல்லா திக்காக வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு கொத்தளவுக்கு புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக சால்னா பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு வெங்காயம் தக்காளி அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். வெங்காயம் இந்த மாதிரி பாதி நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு கொத்தளவுக்கு புதினா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ புதினா, இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா. நீங்கள் வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தேங்காய் மசாலா பேஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே இதில் எந்த கப்பில் தேங்காய் பேஸ்ட் சேர்த்திங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கனால இது உடனே திக்காயிரும், டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு திக்கானதுக்கப்புறம் இன்னுமே உப்பு கூட தெரியும், அதனால் எடுத்தோடனே அதிகம் சேர்த்துற வேண்டாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, மிளகுத்தூள் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இது இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போதான் இது கொதிச்சு நல்லா சுண்டி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் எம்டி சால்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த மசாலாவும் இதெல்லாம் வறுத்து அரைக்க தேவையில்லை. வீட்டில் உள்ள மசாலா பொடியை வச்சு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பரோட்டாக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பியூர் வெஜ் சால்னான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்லேயே அப்படியே இருக்கும். பரோட்டா எப்படி செய்யறதுங்கிற வீடியோ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் வரும். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.